ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தேய்பிறை அஷ்டமி. இந்த நாளில் பைரவருக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். பைரவருக்கு நம்ம இந்த ஒரு மிளகை வச்சு ஒரு சிறிய பரிகாரம் பண்ணும்போது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும், எவ்வளோ அமௌண்ட்டு கடனாக இருந்தாலும் அடைபற்றும். அதே மாதிரி நகை கடனாக இருக்கலாம், எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு பண்ணலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். பைரவருக்கு உகந்த நாள்னாலே அஷ்டமி தான். அதில் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமின்னு 2 இருக்குது. வளர்பிறையில் வேண்டும் போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுறது. இந்த தேய்பிறை அஷ்டமியில் நமக்கு இருக்கிற கடன் போகணும், அப்புறம் இந்த மாதிரி வேண்டுறதை தேய்பிறை அஷ்டமியில் வேண்டும் போது கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை எதிரிகள் தொல்லைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சீக்கிரமே தீர்ந்து போயிடும். பைரவருக்கு உகந்த மலர் சிவப்பு கலரில் இருக்கிற மலர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அரளிப்பூ வச்சு அந்த நாளில் வழிபடும் போது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. தேய்பிறை அஷ்டமி நாளைக்கு வருது. இந்த நாளை தவறையே விடாதீங்க. உங்களுக்கு எதிரிகள் பயம் இருக்குது, தொழில் போட்டினால நிறைய எதிரிகள் இருக்காங்க, இப்படிப்பட்ட பயம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கால பைரவரை இந்த ஒரு நேரத்தில் நம்ம வழிபடும் போது, இந்த ஒரு சிறிய பரிகாரம் பண்ணி வழிபடும் போது எதிரிகள் தொல்லை இருக்காது, எவ்வளோ கடனாக இருந்தாலும் அடைபற்றும். இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த தீபம் ஏற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 27 மிளகு, அதை இப்படி ஒரு சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. புது துணியாக தான் இருக்கணும், சிவப்பு கலர். இதுக்கு முன்னாடி நம்ம பரிகாரம் பண்ண துணியை யூஸ் பண்ணக்கூடாது. சிவப்பு துணியில் 27 மிளகை எண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணி அதில் ஒரு முடிச்சு மாதிரி கெட்டி அதை நைட்டெல்லாம் ஊற வச்சுருங்க. இல்லைன்னா அப்போ கூட அந்த நல்லெண்ணெயில் ஊற வச்சு நம்ம பைரவர் கோயிலுக்கு போய், அதாவது எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் சன்னதி இருக்கும், அதில் போய் இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த 27 மிளகு வச்சு கெட்டின அந்த பொட்டலத்தை வச்சு சிவப்பு துணியில் நம்ம வழிபடும் போது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுலேயும் சிறப்பு என்னென்னா, நாளைக்கு வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தை எப்போ பண்ணணும்னா ராகு காலத்தில் பண்ணணும். நாளைக்கு வியாழக்கிழமை மதியம் 1 to 3 மணி வரை ராகு காலம் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.